விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம். இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வாரம் வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கு அதிக அளவுல ஹெச்எஃப் கிடாரி, ஜெர்சி கிடாரி, ஹெச்எஃப் கைக்கறவை மாடு, ஜெர்சி கைக்கறவை மாடு அதிக அளவுல மாடுகள் விற்பனைக்கு வருது. இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் சாமி. ஐயா இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு உங்களுக்கு? கொண்டாந்தீங்க கொஞ்சம் டல்லா இருக்குது. சரி, 10 கொண்டு வந்து ஒரு 2-3 அண்டை வித்து இருக்குது. எத்தனை கிடையாது? 10 கிடையாது கொண்டாந்தீங்க? ஆமா. சரி, 3 வித்துது, பாக்கி இருக்குது. சரி சரி. ஆமா. இன்னைக்கு விலை நிலவரம்லாம் உங்கள்ட்ட எப்படி இருக்கு? எத்தனை கிடையில இருக்கு? 30 ரூபாய்க்கு கீழே இருக்குது, 40 ரூபாய்க்கு மேலேயும் இருக்குது. ஓ, 30 ரூபாய்க்கு கீழே இருக்கு, 40 ரூபாய்க்கு மேலே இருக்கு. ஆமா. ஓ, இதெல்லாமே வந்து பல் போட்டிருக்கா, பல் போடலையா? பல் போடாத இருக்கு, 2 பல் இருக்குது. சரி. இந்த ஃபர்ஸ்ட் கிடையாது என்ன விலை சொல்றீங்க? 25 ரூபா வரும். 25 ரூபாயா? 25 ரூபா. எதுக்கு? சரியா, இதா 35 ரூபா குடிச்சிடணும். இந்த விலையில தான் இன்னைக்கு இருக்கு உங்கள்ட்ட? ஆமா ஆமா ஆமா. சரியா, சரி, நன்றியா. சரி. ரூபாய்க்கு 4. சந்தை ரொம்ப டவுன்னா. ஆமாண்ணா, நவால்ண்ணா. 1 லட்சத்துக்கு 4 மாடுண்ணா. 1 லட்சத்துக்கு 4 மாடு. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம்ண்ணா, சொல்லுண்ணா. என்ன இன்னைக்கு எத்தனை கிடையாது கொண்டாந்தீங்க? 15 வந்ததுண்ணா, 2 வித்து இருக்குதுண்ணா, 13 இருக்குதுண்ணா. 13 அப்படியே இருக்கா? ஆமாண்ணா. ஏன் இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? டல்லுண்ணா. 1 லட்சத்துக்கு 5 மாடு கேக்குறாங்கண்ணா, 20 ரூபா ரேட்டுக்கு கேக்குறாங்கண்ணா. அப்படி கேக்குறாங்க? ஆமாண்ணா, சந்தை ரொம்ப டல்லுண்ணா. ரொம்ப டவுனா? ஆமா, ரொம்ப டவுனு. 30 ரூபா மாடு 20 ரூபா, 20 ரூபா மாடு 15 ரூபா. ஆனா கூட்டம் நல்லா இருக்கு அன்னைக்கு. கூட்டம் இருந்து என்ன பண்றது? பணம் வேணுமா ஜனத்து கையில? எல்லாம் பண்டிகை நாள், பொங்கல் நாள். சரி, இந்த முத கிடையாது என்ன விலை சொல்றீங்க? முத கிடையாது 30 ரூபா தான் சொன்னேன், 5 ரூபாய்க்கு கேக்குறாங்கண்ணா. 30 ரூபா தலையா? 30 ரூபா சொல்லி 15 ரூபாய்க்கு. அப்புறம் எப்படி சந்தை நிலவரம் பாத்துக்க? கேட்டா 1 கோடிக்கு போச்சுக்கிறாங்க, பேப்பர்ல போட்டுறாங்க. 1 கோடிக்கு போகுது. சரி, எங்க 1 கோடிக்கு போகுது? சரி சரி. இந்த 2வது கிடையாது என்ன விலை சொல்றீங்க? 2வது கிடையாது 35 சொன்னேன், 25 கேக்குறாங்கண்ணா. சரி, இன்னைக்கு லாஸ்ட் உங்களுக்கு என்ன ரேட்ல இருந்து இருக்கு? லாஸ்ட் 40 ரூபாய்க்கு கீழே 35, 30 இப்படி இருக்குதுண்ணா. அப்படி இருக்கா? 40 ரூபா மாட்டு 30 ரூபாய்க்கு கேக்குறாங்கண்ணா. ஆமாண்ணா. சரிண்ணா, சரி, நன்றிண்ணா. நண்பர்கள், இந்த வாரம் பாத்தீங்கன்னா சந்தையில நல்ல கிரௌடுங்க. கிடாரிகள், கண்ணுக்குட்டிகள்லாம் ஓரளவுக்கு அப்படியே சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்கு. பெரும்பெரு கிடாரிகள் ஓரளவுக்கு விற்பனை ஆகுது. சிறு கண்ணுக்குட்டிகள்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே விற்பனை ஆகிட்டு தான் இருக்குங்க. பாருங்க, நிறைய கண்ணுக்குட்டிகள் வந்து வாங்கி கட்டியிருக்காங்க. அதே மாதிரி கண்ணுக்குட்டிகள்லாம் விற்பனை ஆயிடுச்சு. நம்ம ஒரு 4 கிடேரி எடுத்தோம், அவங்களாம் ஏற்றி கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து கண்ணுக்குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் படபடன்னு விற்பனை ஆயிடுச்சு. கிடேரிகள் தான் கொஞ்சம் பெருங்கிடேரிகள் கொஞ்சம் நிற்குதுங்க. இங்க பாருங்க, கிடேரிகள் எல்லாமே தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நிக்குது. மற்றபடி கொஞ்சம் நல்ல தரத்துல இருந்த கிடேரிகள்லாம் விற்பனை ஆயிடுச்சுங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் வத்தல்ல இருக்கிறது, கொஞ்சம் வாடலா இருக்கிறது, அந்த மாதிரி கிடாரிகள், கண்ணுக்குட்டிகள் தான் கொஞ்சம் நிக்குது. கொஞ்சம் நல்ல தரத்துல இருக்கிற கிடாரிகள்லாம் வந்து விற்பனை ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இந்த வாரம் வந்து பொங்கல் முடிஞ்சு அந்த வாரம் வந்து சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா வந்து இந்த வாரம் பரவாயில்லைங்க. கிடாரிகள், கண்ணுக்குட்டிகள்லாம் கொஞ்சம் நல்லாவே விற்பனை ஆகிடுச்சு. அதான் சொல்ல போனா எப்படின்னா, நல்லா கொஞ்சம் தரத்துல இருக்கிறது, கொஞ்சம் விலை படிஞ்சு வந்ததுக்கெல்லாம் வாங்கிட்டாங்க.
கொஞ்சம் விலை ஏற்றி சொன்னதெல்லாம் கொஞ்சம் நிக்குது அப்படியே. இது பாருங்க கொஞ்சம் வாடலா தான் இருக்கு, அதனால நிக்குது. நம்மளும் இந்த கடையை கேட்டோம், அப்புறம் விலையும் படியில அப்படியே நிக்குது. சார் வணக்கங்க சார். சார் எந்த ஊர்ல இருந்து வரீங்க சார்? நான் கோபியில இருந்து. எத்தனை கடையரி வாங்கியிருக்கீங்க சார்? 4 கடாரி. 4 கடையரி வாங்கியிருக்கீங்களா? இது எல்லாமே வாங்கியிருக்கீங்களா? என்னென்ன விலைக்கு சார் வாங்குனீங்க? எல்லாம் இப்போ 35,000, ஆஹா, 32,000, 33. 40 ரூபாய்க்குள்ள வாங்கியிருக்கீங்களா? 40 ரூபாய். பாரு இவரு தான் கொடுத்தாரு. நீங்க தான் கொடுத்தீங்களா? சரி 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 சரி. இவர்கிட்ட தான் வாங்கினேன். பரவாயில்ல பரவாயில்ல. மொத்தம் 4 கடையரி எல்லாம் பல்லு போட்டிருக்கா? பல்லு போடலீங்க? ஒண்ணுதான் அல்ல, ரெண்டு பல்லு, 2 பல்லு இல்லை. சரி 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 சரி. சரிங்க சார். சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? கொஞ்சம் நார்மலா இருக்கு, அவ்வளவுதான். நல்ல பொருள் எப்பவுமே நல்ல விலை. அப்புறம் மோசமா இருக்கிறதுக்கு தகுந்த விலை தான். சரிங்க சார். நல்ல பொருள் யாருமே கம்மியா கொடுக்கறது. ஓகே சார். இவர்கள் இன்னைக்கு சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் பார்த்தீங்கன்னா பிரதருக்கு வந்து 2 கிடேரி எடுத்திருக்கோங்க. நல்ல ஜோடி கிடேரி தான், நல்ல சூப்பரான கிடேரிங்க. ரெண்டுமே இன்னும் வந்து பல்லு போடலைங்க. நல்ல ஒரு நெட்டு நீளம் இருக்கு, நல்ல கைகால் ஊக்கம் இருக்குங்க, வால்கொடி இறக்கம் இருக்கு, எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குங்க. அவங்க வந்து இது ஜோடி பார்த்தீங்கன்னா 85,000 ரூபா சொன்னாங்க. சரி 75,000 ரூபா சொன்னாங்க. ரெண்டும் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி மாதிரி 2 ஜோடி சூப்பராக இருக்கும். ஒரே தரத்தில் இருக்குங்க. ஹைட்டு வெயிட் எல்லாமே ஒரே மாதிரியே ஜோடியில் இருந்துச்சு. டக்குன்னு நாங்கள் எடுத்துட்டோங்க. அம்மாவும் பிரதரும் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு தான் எடுத்திருக்கோம். அவர் டியூட்டிக்கு போகணுமாமா, அர்ஜென்ட்டு கிளம்பணும்ட்டாரு. பிரதர் வணக்கம். பிரதர் வணக்கங்கண்ணா. பிரதர் இப்போ நம்ம 2 ஜோடி கண்ணு எடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஆமாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்கண்ணா, ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா. 2 ஒரே மாதிரி இருக்கு. அதான் போன வாரம் ஏஜ் கூட கிட்டத்தட்ட ஒரே அளவு இருக்குங்க. ஆமாங்க ஆமாங்க. போன வாரம் கூப்பிட்டீங்க, உங்களால என்னால வர முடியல, அதனால வெயிட் பண்ணீங்க. வெயிட் பண்ணதுக்கு கரெக்டா நல்லதா அமைஞ்சிருச்சுங்கண்ணா. 2வது ஒரே மாதிரி அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப சந்தோஷங்கண்ணா. ஆமாங்க. அம்மாவுக்கும் ரொம்ப திருப்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. அம்மா உங்களுக்கு எப்படிங்கம்மா? சந்தோஷமா? சந்தோஷம் தேடுங்க. 2 கண்ணு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குங்க. கரெக்டான பருவத்துல இருக்கு. இன்னும் போயிட்டு ஒரு 2-3 மாசம் மேட்சம்னா பருவத்துக்கு வந்துடும். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றிங்கண்ணா. பிரதர் இந்த விலை வந்து நீங்க சொல்லிருங்க பிரதர். அண்ணா விலை வந்து 75 ரூபா சொன்னாங்கண்ணா. அண்ணா குறைச்சு 60 சொல்லி அப்புறம் 62 ரூபாய்க்கு முடிஞ்சதுக்குங்க. 62 ரூபாய்க்கு திருப்திகரமான விலை தானுங்க. ஒன்றும் மோசம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம 2 பேரும் கலந்துட்டு தான் நம்ம பேசணும். கண்டிப்பா அந்த மாதிரி நல்லபடியா அமைஞ்சிச்சு. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க பிரதர். ஓகே அம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. போலாங்க. அப்படியே கொஞ்சம் வாங்க. நண்பர்களே, இன்னைக்கு சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கிடேரி வந்து ஐயாவுக்கு தான் எடுத்திருக்கோம். ஐயா வந்துட்டு காங்கேயத்துலேருந்து வராருங்க. இந்த 2 கிடேரியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் மெஜாரிட்டியில் இருக்க கிடேரி நல்ல பெருங்கூட்டு கிடேரிங்க, இன்னும் பல்லு போடலை. இந்த கிடேரி பார்த்தீங்கன்னா 2 பல்லு போட்டிருக்கு. இதுவும் வந்து நல்ல பெருங்கூட்டு கிடேரி தான். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. ஐயா ஐயா நீங்க காங்கேயத்துலேருந்து வரீங்களா? ஆமாங்க. சரிங்க. அப்ப 2 கிடேரி நம்ம வாங்கியிருக்கோம். உங்களுக்கு எப்படி திருப்தி இருக்கா? எப்படி இருக்கு? என்ன பார்த்து வாங்கினோம். நம்ம பார்த்து வாங்கினோம். இப்ப அந்த கிடேரி வந்து இன்னும் பல்லு போடல. நல்ல பெருங்கூட்டு கிடேரிங்க. ஆமாங்க ஆமாங்க. அதே மாதிரி இந்த கிடேரியும் பெருங்கூட்டு கிடேரி தான். 2 ஜோடி தான். ஆமாங்க. இப்ப விலையெல்லாம் பரவாயில்லைங்களா உங்களுக்கு? விலை பரவாயில்லைங்க. நீங்க இன்னைக்கு நிலவரத்துக்கு இன்னைக்கு விலை பரவாயில்லைங்க. அந்த கிடேரி வந்துட்டு ஜோடி என்ன விலைக்கு எடுத்தோம்? 88 ரூபா. 88 சார்? 89 89ங்க. 88க்கு எடுத்திருக்கிறோம். ஏன்னா அந்த வந்து பல்லு போடாதனாலதான் அந்த தரம், அந்த ரேட்டு முன்ன பின்ன இருக்கு. ஆனா நல்ல பெருங்கூட்டா வருங்க. சரிங்கய்யா. இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப நல்ல பருவத்துல தானே இருக்கு. ஊசி போட்டோம்னா டக்குன்னு சினையாயிக்கும். இது ஊசி போட்டு 2 மாசம் ஆச்சாமா மாட்டுக்காரங்க சொன்னாங்க.
இது வந்து காட்டிலே வாங்கின மாடு தான். ஆமா ஆமா. அதனால நல்ல முறையா இருப்பீங்க. நல்ல முறையா நீங்க செனை பண்ணி சரி. மாடை கொண்டாங்க, செனை மாடை கொண்டு வாங்க. சரிங்க, நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. சரி, நன்றிங்க நன்றிங்க. ஏய் அப்படி ஓட்டிட்டு போங்க. வா. ஓ வா வா. ஓட்டிட்டு போங்க, அந்த பக்கம் போயிருங்க. வா. ஐயா வணக்கங்கய்யா. வாங்க. அந்த கண்ணுக்குட்டி வாங்கியிருக்கீங்களா? ஆமா. என்ன விலைக்கு வாங்குனீங்க? இது 13,000க்கு வாங்கணும். 13,000மா? எந்த ஊருங்கய்யா நீங்க? நாங்க கோபி தாலுகா நாகதாயம்பாளையம். சரி சரி சரி. என்ன விலை சொன்னாங்க? இது 15 ரூபா சொன்னாங்க. 13,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களா? 13,000. பரவாயில்ல, நல்லா இருக்கு. கிடையாது கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி பாருங்க, 13,000 ரூபாய்க்கு பரவாயில்ல, தரமா இருக்கு. சரிங்க, இன்னைக்கு சந்தை நிலவரம் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? சந்தை கொஞ்சம் டல்லு தான் இந்த வாரம். சரிங்க, நன்றிங்க. நண்பர்களே, இன்னைக்கு கிடாரிகள் நிலவரம் இதுதாங்க. பெரும்பெரு கிடாரிகள் ஓரளவுக்கு விற்பனை ஆனிச்சு. சிறுங்கிடாரிகள் கன்றுக்குட்டிகள் வந்து விற்பனை ஆயிடுச்சு. அதனால கிடாரிகளோட நிலவரம் இதுதான். இப்போ அடுத்து நம்ம வந்து கைக்கறவை மாடுகள் நம்ம பார்க்க போறோங்க. நண்பர்களே, கிடாரிகளோட நிலவரம் முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து கைக்கறவை மாடுகள் என்னென்ன நிலவரத்தில் இருக்கு, விலையில இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். கைக்கறவை மாடுகள் நிறைய வந்து இன்னைக்கு படப்படன்னு விற்பனை ஆயிடுச்சுங்க. நிறைய கைக்கறவை வந்துருந்துச்சு, கைக்கறவை மாடுகள் வந்துருந்துச்சு. நிறைய மாடுகள் விற்பனை ஆயிடுச்சுங்க இன்னைக்கு இந்த வாரம். இன்னைக்கு கைக்கறவை மாடுகள்லாம் பாருங்க, நிறைய மாடுகள் வந்துருந்துச்சு, நிறைய விற்பனையும் ஆயிடுச்சு. சுறுசுறுப்பா விற்பனை ஆனிச்சு கைக்கறவை மாடுகள். இது பாருங்க, மாடு நல்ல பெருமாடா இருக்கு. மடி செட்டு பாருங்க, சூப்பரான மடி செட்டுல இருக்கு. மடி போட்டிருப்பாங்க, மடி போடாமலாம் கைக்கறவை மாடு கொண்டு வர மாட்டாங்க. ஆனா மாடு நல்ல பெருமாடு. அண்ணா மாடு நம்மளுதா? ஆமாங்கண்ணா. என்ன விலைண்ணா சொல்றீங்க? 65 ரூபா சொன்னங்கண்ணா. பல்லுங்க? பல்லு முளைப்பல்லுங்க. முளைப்பல்லா? ஆமாங்க. எப்படிண்ணா ஈத்து என்ன? 3 ஈத்து இருக்குமா? 2 ஈத்துங்க. 2 ஈத்தா? என்ன கறவை என்னென்ன வரும்? ஒரு 15 லிட்டர் வரும்ண்ணா. 15 லிட்டர் வரும். ஆமாங்க. சரிங்கண்ணா. என்ன விலை வரைக்கும் கேட்குறாங்கண்ணா? அண்ணா 55 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 55 கேட்குறாங்களா? மாடு நல்ல பெருமாடுங்க. இந்த வாரம் பொறுத்தளவு கிடாரிகள் கண்ணுக்குட்டிகளை விட கைக்கறவை மாடுகள் நல்ல விற்பனை ஆயிடுச்சுங்க. நிறைய மாடுகள் வந்துருந்துச்சு, நிறைய மாடுகள் நல்ல விலைக்கு விற்பனை ஆயிடுச்சு. சரிங்க, பாருங்க மாடுகள்லாம் பாருங்க. சீனாபுரத்துல கைக்கறவை மாடுகள் விற்பனை வந்து ஜோருங்க, சூப்பர். இங்க பாருங்க, இந்த மாடு பாருங்க, நல்ல பெருமாடு. ஏங்கண்ணா, என்ன விலைக்கு வாங்குனீங்க? அதாண்ணா 43. இது 45. 43, 45 ரெண்டும் கடமுளப்பு. பாருங்க, 43, 45க்கு எடுத்திருக்காங்க மாடு.
நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க இங்கே வந்து கைக்கறவை மாடுகள் எப்படி தரத்தில் வருமா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு கைக்கறவை மாடுகள் பொறுத்தளவு ஜெர்சிலையும் வரும், ஹெச்எஃப்லேயும் வரும். ஹெச்எஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. அதே ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாயிலேருந்து ஜெர்சியிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க கைக்கறவை மாடுகள். அதனால் நல்ல மாடுகள் வேணும்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கலாங்க. பாருங்க கிடேரிகள்லாம் எப்படிலாம் வாங்கி கட்டியிருக்காங்கன்ட்டு. நல்ல நல்ல கிடேரிகள் வாங்கி கட்டியிருக்காங்க. இதெல்லாம் கிடேரி கைக்கறவை மாடுகள்லாம் பாருங்க நல்ல கிடேரியா வாங்கி கட்டியிருக்காங்க. இது பாருங்க கண்ணு மாடெல்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்க. இது கண்ணு மாடு, கைக்கறவை மாடு, கிடாரிகள்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. லைனாக வண்டியில் ஏற்றி கட்டிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளோ வண்டி லைனாக நிற்கிது பாருங்க. இதெல்லாமே வாங்கி ஏற்றி கட்டுறாங்க. இது பாருங்க நல்ல பெருமாடு வருது. ஓ நம்ம பார்த்தது தான் நினைக்கிறேன். இல்லைங்க அந்த மாடு இல்லை, அதே மாடு தான். நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க. நண்பர்களே அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பதிவு முடிய போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல் வந்துட்டு இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.